ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாலை காய வச்சு இன்றைக்கி தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை ராகவேந்திரா சாய்பாபா எல்லாம் கும்பிட்டுலாம் நெய்வேதியம் வச்சாச்சுங்க. பால் கரும்பு சக்கரை ஏலக்காயெல்லாம் போட்டு சாமிக்கு நெய்வேதியம் வச்சு கும்பிட்டாச்சு. சரி இங்கே ஹோம்ஒர்க் ரெடி எழுதிட்டு இருந்தா அதுக்குள்ளே போய் வெளியே தீபம் போட்டு எல்லாம் சாமி கும்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் சரி ஹோம்ஒர்க்கு டவுட் எல்லாம் என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாமே முடிஞ்சளவு அவள் பண்ணிடுவா. எதாவது டவுட் இருக்கோ அப்படின்னு திடீர்னு பார்த்தா பாப்பா இறங்கி வந்துட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா காய்ச்சல் செம்ம உடம்பு சூடாக இருந்துச்சுங்க. சரி எவ்வளோன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 102 டிகிரி காய்ச்சலுங்க. உடம்பே பயங்கர இதாகிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் நேரம் அப்படியே நான் வச்சுட்டேன். புல்லு நல்லா விளாண்டுருப்பாங்க. திடீர்னு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேனில் போயிட்டு வரும்போது இந்த குளிர்ந்த காற்று படுது இல்லைங்க, அதனாலேயே பிள்ளைக்கு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அது இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு குழந்தைங்க மட்டுங்க நல்லா ஆக்டிவாக இருக்கும்போதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. திடீர்னு அது 2 குழந்தையில ஒரு குழந்தை இப்படி படுத்தா கூட நம்மளால் மனசே தாங்க முடியாதுங்க. சரி என்னடா பிள்ளை இவ்வளோ நேரம் எப்போவுமே தூங்க மாட்டாளே தூங்குறாளேன்னு சொல்லிட்டு நானும் அப்படி விட்டுட்டேன். பார்த்தா அவ்வளோ காய்ச்சல் கொதிக்குதுங்க. எனக்கே மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு. சரி இது ஹஸ்பண்டுக்கும் தெரியாது. சரி அவங்க வந்துருட்டோம், அவங்களும் வேலையில் இருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நானும் டிஸ்டர்ப் பண்ணல. அதுக்கப்புறம் சரி மருந்தெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கு முன்னாடி ஏன்னா எப்படி நம்ம மருந்து ஊற்றி நம்ம தானே பார்த்துக்கணும். திடீர்னு பார்த்தா அப்புறம் அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா கோச்ச சேவல் கிடச்சிதுன்னு வாங்கிட்டு வந்தாங்க. கோச்ச சேவலுங்கிறது சண்டைக்கு விடுற சேவலுங்க. அந்த சேவல் தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வாங்கிட்டு வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த சேவல் செஞ்சிடலான்ட்டு. உங்களுக்கு நாட்டுக்கோழியை விட பயங்கரமான சத்து அதில் இருக்குங்க. ஏன்னா அந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் 3-4 கிலோ நல்லா வளரும். அதுக்கான சத்து எல்லாமே பார்த்திங்கன்னா தானியங்கள் தான் கொடுத்து வளர்த்துவாங்க. ஸோ கோயம்புத்தூர் ரீஜியனில் கோச்ச சேவல்னால் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து மசாலாலாம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டாச்சு. வரமிளகா நீளத்தை பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசுன்னு இது ஹைதராபாத்தில் வாங்கினதுங்க. ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. ஆந்திரா மிளகாங்க. செம காரமாகவும் நல்ல கலரிங்காகவும் இருக்குங்க. இவ்வளோ நீள மிளகா நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே எண்ணெயில் தாளிப்பெல்லாம் போட்டு வதக்கி விட்டு சிக்கனை கொஞ்சம் பரட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பரட்டிட்டு அரைச்ச மசாலாவையும் நல்லா உள்ளே போட்டு நல்லா கிளறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளறிட்டு இருந்தேங்க. மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிடணும் சிக்கனும் இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஓரளவுக்கு அந்த மசாலா கழுவி ஊற்றுற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா வந்து உங்களுக்கு கோழியே நல்லா தண்ணி விட்டுரும். அதனால் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்குள்ளே வந்து ஹஸ்பண்ட் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாங்க. சரி நம்ம அதுக்குள்ளே குழம்பு கூட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து எப்போயுமே பார்த்திங்கன்னா கோச்ச சேவலுக்கு ஒரு 3-4 விசிலாவது விடணும். ஸோ மல்லித்தலையெல்லாம் போட்டு குக்கரில் எல்லாமே இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரின்னு இருக்கிற பாத்திரத்தெல்லாம் இது கழுவிட்டு நம்மளோட வேலை என்ன, குழம்பு வைக்கிறோம், பாத்திரத்தை கழுவுறோம். அதுக்கப்புறம் யார் நைட் டைம் யார் தோசை ஊற்றுவா, வராரு பாருங்க திமிங்கலம். அவர் தான் தோசை ஊற்றுறதுக்கு எல்லாமே நான் கல்லெல்லாம் ரெடி பண்ணி மாவெல்லாம் கலக்கையெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். சரி திமிங்கலம் வந்து ஓகே நீ குழம்பெல்லாம் முடிச்சுட்டு விசில் ஆகட்டும் நான் தோசை சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோசை விட்டுருந்தாரு. ஓகே நமக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாயாக உட்காந்து தோசை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருந்தோம். அப்புறம் பாப்பாவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் காய்ச்சலெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு படுத்திருந்தா. சரின்னு சொல்லிட்டு எடுத்து விட்டாச்சுங்க. விசில் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா செம மணங்க அப்படியே எல்லாம். அதாவது ஏலூருக்கு மணக்கும்பாங்கள்ல அதுதாங்க இந்த கோழி குழம்பு. இந்த கோழி இல்லைங்க சேவல் குழம்பு, கோச்சக்கறிங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது வந்து 1 வாரம் ஆனாலும் கெடாதுங்க. அவ்வளோ மணமாக இருக்கும். நீங்கள் நம்ம குழம்பு மட்டும் குடிச்சிங்கனாவே உடம்புக்கு அவ்வளோ ஒரு தெம்பாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ரைஸ் தான் மோஸ்ட்லி வைப்போம். சரி ரைஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தோசை சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா தோசை சாப்பிட்டா தான் வந்து கறி நிறைய சாப்பிட முடியும். நீங்கள் ரைஸ் வச்சுட்டிங்கன்னா கறி நிறைய சாப்பிட முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், அழகாக அந்த காலையும் அந்த சிக்கன் பீஸ் எல்லாம் அப்படியே எடுத்து நல்லா வருடுற மாதிரி அது மேலே அந்த தோசை பக்கத்தில் அப்படியே போட்டுருந்தாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குழம்புல அப்படியே மிங்கிளாகி அப்படியே தூக்கி அங்கே பாருங்கள் அந்த 1/4 பீஸு 3 விரல் இருக்கிற 1/4 பீஸையும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பீஸையோடு அப்படியே அள்ளி போட்டுறணும். அள்ளி போட்டதுக்கப்புறம் அப்படியே அந்த தோசையில் அப்படியே கொஞ்சமாக ஒரு வாய் எடுத்து அப்படியே ஊற வச்சு அப்படியே சாப்பிட்டா அமிர்தமாக இருக்குங்க. இந்த மாதிரி கோழி குழம்பு நம்ம சாப்பிட்றவே மாட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படியே எல்லாமே சாப்பிட்டு எல்லாம் வெயிட் பண்ணி எல்லாமே 4 பேர் ஒன்றா சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணி எல்லாம் சாப்பிட்ருந்தோம். தேங்க்யூ. இப்படி தான் எங்களோட Thursday நைட்டு இப்படி தான் போயிடுச்சு.